ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல்ஸ் கொண்டாட்டம். நம்ம மூன்று பிடிச்ச சீரியலில் இப்போ ஒன்று இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நந்தினி வந்து பாம்பு கொத்துறதுக்காக போது எப்படியோ வந்து நந்தினி இதுலேருந்து காப்பாற்றப்பட்டிருப்பாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோக்கான ட்விஸ்ட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிட்ட இருக்கிற பெல்லைக்கான டச் பண்ணி ஆள்னு கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வந்துடும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ரஞ்சித் வந்து நந்தினியை கொலை பண்ணணும் அப்படிங்கிறதுனால பரமேஸ்வரி அண்ணன் கூடயும் ஒரு டீல் வச்சு ஒரு பாம்பை வாங்கினதுக்கு அப்புறமா தான் அந்த பாம்பை எப்படியாச்சும் நந்தினி தனியாக இருக்கும்போது நந்தினியோட ரூமுக்குள்ளே விட்டுறணும். அப்போ வந்து இந்த குடும்பத்தில் எல்லாருமே வந்து வீட்டை விட்டு வெளியே போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் யோசிச்சுட்டு இருக்கும்போது அதே மாதிரியே வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே நம்ம இன்விடேஷன் கொடுக்க ஒரு வீடாக வந்து போகலாம். இன்விடேஷன் மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து சாரீஸ் ஜுவல்ஸு அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க வேண்டியது இருக்குது. அதுவும் இல்லாமல் நம்ம சுரேகாவுக்கு சீர் சாமான்னு நிறைய எடுக்க வேண்டியது இருக்குது. அதனால குடும்பமாக எல்லாருமே வந்து நம்ம கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ரெடி ஆகும்போது தான் அப்போது நம்ம ரஞ்சித் ஒரு திட்டத்தை போடுறாங்க. இதுதான் நல்ல சமயம், இந்த நந்தினியை பாம்பை வச்சு கொத்த விட்டு இந்த நந்தினியோட உயிரை எடுத்தால் தான் நம்ம தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் வந்து யோசிச்சுக்கிட்டு ரொம்ப பவ்யமாக இருக்காங்க. அப்போ தான் வந்து சூர்யா வந்து அப்போ வீட்டில் இருக்கும்போது எல்லாருமே வந்து சூர்யாவையும் நந்தினியும் கூப்பிடாம போகிறனால சூர்யா வந்து சண்டை போடுறாங்க. எதுக்கு எல்லாருமே வந்து இந்த மாதிரி வந்து கல்யாணப்பட்டு எடுக்க போகும்போது நானும் நந்தினியும் எப்படி இல்லாமல் போக முடியும், நாங்கள் வரதான் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுவோம். நம்ம சுந்தரவழி எப்பயும் போல், ஏடா சூர்யா ஒன்னெல்லாம் கூட்டிகிட்டு போகணுன்னு எங்களுக்கு ஒன்றும் அவசியம் இல்லை, என் மகளுக்கு எப்படி செலக்ட் பண்ணி எடுக்கணுங்கிறது எனக்கு தெரியும், நீ ஒன்று இதில் தலையிட ஒன்றும் தேவையில்ல, அதுவும் முக்கியமாக இந்த நந்தினி ஒன்றும் தலையிட அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அப்போ தான் நம்ம சூர்யா அதெல்லாம் முடியாது, நான் வர்றதே என் தங்கச்சி கல்யாணத்துக்கு, நான் பட்டு புடவை செலக்ட் பண்ண வர்றதே என் தங்கச்சிக்கு சீர் சாமான்லேருந்து எல்லாமே வந்து நான் தான் செலக்ட் பண்ணுவேன், முக்கியமாக என் பொண்டாட்டியான நந்தினி தான் வந்து செலக்ட் பண்ண போகிறா, இதை வந்து யாருனாலையுமே வந்து தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா சொன்னதுக்கப்புறமா நம்ம சுந்தரவள்ளி வேற என்ன பண்ண முடியும், இவன் தான் அடம் பிடிக்கிறாள், என்னமோ பண்ணி தோலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. உடனே சூர்யாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி வா, நந்தினி நீயும் வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினிகிட்ட வந்து சூர்யா சார் சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து நந்தினி வந்து யோசிக்கிறாங்க, என்ன இந்த ரஞ்சித்தை வந்து கூப்பிட்ருப்பாங்க, வா ரஞ்சித் அப்படின்னு சொன்னோடனே ரஞ்சித்துக்கு தான் வந்து வேலை இருக்கே, நம்ம நந்தினியை கொல்லணும், பாம்பை விட்டு கொல்லணுங்கிற எண்ணம் இருக்கிறனால ரஞ்சித் என்ன சொல்லிடுவாங்கன்னா, இல்லை ஆண்டி நான் வரலை, எனக்கு பிஸ்னஸில் ஒரு கால் பேச வேண்டியது இருக்குது, எனக்கு கூகுள் மீட்டிங் இருக்குது, அதனால் அந்த கூகுள் மீட்டிங்கை நான் முடிக்கணும், அதனால் நான் வரலை, நீங்களே வந்து எல்லாருமே வந்து போயிட்டு வாங்க, என்னை வந்து எதிர்பார்க்காதீங்க, நான் அந்த மீட்டிங் முடிச்சதுக்கப்புறமா ஒன்றும் இல்லை, நீங்கள் வீடியோ கால் கூட பண்ணுங்கள், நான் சுரேகாவுக்கு சாரீ செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் வந்து சொல்ல, உடனே சுந்தரவழி சரி ரஞ்சித், அப்போ உன்னோட தோதை பார்த்துக்கோ, நாங்கள் எல்லோரும் வந்து சுரேகாவுக்கும் உனக்கும் போயிட்டு ட்ரெஸ்ஸு எல்லாமே வந்து எடுத்துகிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பணும்னு போகும்போது தான் அப்போ தான் சூர்யா வந்து நந்தினிக்கிட்ட கேட்குறாங்க, வா நந்தினி நம்ம 2 பேர் தான் போகணும் அப்படின்னு சொன்னோடனே நந்தினி இல்லை சூர்யா சார் வேண்டாம், நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க, நான் வரலை, நீங்கள் எல்லாருமே போயிட்டு வாங்க, இது வந்தால் வந்து சரி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி வந்து யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நந்தினி என்ன யோசிக்கிறாங்கன்னா, இந்த ரஞ்சித் எதுக்காக எல்லாரும் கூடயும் போகாமல் வீட்டில் இருக்கணும்னு நினைக்கிறான், அப்போது இவன் வீட்டில் ஏதோ ஒரு திருட்டுத்தனம் பண்ண போகிறான் அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த திருட்டுத்தனத்தை கண்டுபிடிக்கணும், இவனுக்கே தெரியாமல் எப்படியாச்சும் அந்த லேப்டாப்பையும் வந்து தூக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு ரஞ்சித் வந்து வரல, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே அதுக்கப்புறம் சூர்யா ஷுவரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோடனே நம்ம நந்தினியும் ஷுவர் சூர்யா சார் நான் வரலை, நீங்கள் போயிட்டு வாங்க, எனக்கு வேறு ரொம்ப வந்து வெயில் பட்டாலே அலர்ஜிஸாக இருக்குது அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி சூர்யா சார்கிட்ட வந்து விலகிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி வந்து சொல்லி முடிவு பண்ணிடுறாங்க. அப்போ தான் வந்து அதே மாதிரி வந்து வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து போயிடுறாங்க கிளம்பி. அப்போ தான் நந்தினி பார்க்குறான், நந்தினியை ரஞ்சித் பார்க்குறாங்க. ரஞ்சித் யோசிக்கிறாங்க, இருடி வீட்டில் தானாக வந்து வலிக்கு வந்து சிக்கிறியா, உன்னை எப்படி இன்றைக்கே சாகடிக்கிறேன்னு பாருடி அப்படின்னு சொன்னோடனே ஒரு பக்கம் நம்ம நந்தினி இருடா, நீ என்ன ஏதோ திருட்டுத்தனம் பண்ணுறதுக்காக இந்த வீட்டில் இருக்கியா, எப்படி உன்னை கண்டுபிடிச்சி உன் முகத்தறியை கிழிக்கிறேன்னு மட்டும் பாரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நந்தினி யோசிக்க, இந்த பக்கம் வந்து ரஞ்சித் யோசிக்க, ஒரு வழியாக வந்து 2 பேரும் யோசிச்சுட்டு போயிடுறாங்க. அப்போ தான் கல்யாணனே ஜாமான்லாம் வாங்கிட்டு திரும்ப வீட்டுக்கு வராங்க. ஸோ வந்ததுக்கப்புறமா தான் வந்து நந்தினி வந்து சமைக்கிறதுக்காக வந்து நந்தினி
நந்தினி வந்து எப்படா ரூம்குள்ளே போவான், எப்படா பாம்பை விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து நந்தினி வந்து ரூம்குள்ளே போவே இல்லை. எல்லாரையும் அமுச்சு விட்டுட்டு கீழே தான் வந்து கல்யாணம் அண்ணே கூட, அண்ணே வானே சமைக்கலானே, நம்ம தானே இன்னைக்கு வீட்டில் இருக்கோம், நீங்கள் நான் அந்த ரஞ்சித்து 3 பேர் தான் இருக்கோம், சூர்யா சார்லேருந்து எல்லாருமே வந்து வீட்டில் இருந்து போயிட்டாங்கண்ணே, அதனால நான் உங்களுக்கு சமைச்சு தரேன், நம்ம 3 பேர் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி சொல்லவும், கல்யாணம் எதுக்குமா தங்கச்சி நீ சமைச்சிட்டு இருக்க, ஊருக்கே சமைச்சிக்கிறனால நான் சமைச்சிடுவேன், நீ எதுக்குமா கஷ்டப்பட்டுட்டு இருக்க, நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ, நான் வந்து நம்ம 3 பேர் தானம்மா, நான் டக்குன்னு சமைச்சிடுறேன், நான் சமைச்சிக்கிறேன் நீ போ அப்படின்னு சொன்னோடனே நந்தினி வந்து இல்லை நீ நான்லாம் போல, ரூமுக்கு போய் நான் என்ன பண்ண போகிறேன், தனியாக தான் இருக்க போகிறேன், எனக்கு போர் தானே அடிக்கும், அதுக்கு நானும் உன் கூட சேர்ந்து வேலை பார்க்குறேனே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம கல்யாணனை கூட நந்தினி வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. உடனே வந்து ரூமில் இருந்த நந்தினியோட ஃபோனு அலாரம் வச்சுருப்பாங்க போல், அலாரம் அடிக்குது. உடனே நந்தினி வந்து என்ன ஆச்சுன்னு தெரியல, ஃபோன் அடிக்குதே, அலாரம் அடிக்குதுன்னு நினைக்கிறேனே, ஆமனே அன்னைக்கு அப்படியே வந்து சாயங்காலம் 6 மணிக்கு அலாரம் வச்சுட்டு வந்தேன், அதுதான் அடிக்குது போல், நான் போய் என்னென்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி வந்து கல்யாணத்துக்கிட்ட சொல்லிட்டு ரூமுக்கு போகிறாங்க. அப்போ தான் ரஞ்சித் டே இதாண்டா சாக்கு, இந்த நந்தினி ரூமுக்குள்ளே போயிட்டு வர்றதுக்குள்ளே பாம்பை உள்ளே அமுச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் வந்து பாம்பை வந்து அனுப்பணும்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அந்த கவரோடு வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நந்தினி வந்து ரூமுக்குள்ளே போயிடுறாங்க. ரூமுக்குள்ளே போனதுக்கப்புறமா நந்தினி வந்து கதவை அடைக்காமல் அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்ருக்காங்க. பாம்பை வந்து ரஞ்சித் வந்து விட்டுடுறாங்க. உடனே அந்த பாம்பு வந்து நந்தினி ரூமுக்குள்ளே போயிடுது. ஆனால் போனாலும் வந்து கொஞ்ச நேரம் கழித்து நந்தினி எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு ரூம் விட்டு வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்துட்டு அந்த பாம்பை உள்ளே வச்சு நந்தினி வந்து அந்த ரூமை வந்து பூட்டிடுறாங்க. பூட்டினோடே நம்ம ரஞ்சித்துக்கு ஒரே டவுட்டு, என்னடா இது பாம்பு உள்ளே போச்சு, இவ சாவா பாம்பு வெளியே வரும்னு பார்த்தா இவ வெளியே வர்றா, பாம்பை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் யோசிக்கிட்டே நிற்கிறாங்க. உடனே நந்தினி எப்பயும் போல் வந்து கல்யாணத்துக்கு கூட எல்லா வேலையுமே போயிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்டில் இருக்க எல்லாருமே வந்துடுறாங்க. ரஞ்சித்துக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஐயோ அந்த பாம்பு நந்தினியை மித்த யாரை கொண்டாலும் வந்து விஷமாச்சு, எல்லாருமே செத்துருவாங்களே, கொன்றுச்சுன்னா இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த பாம்பு வேறு இந்த நந்தினி ரூமுக்குள்ளே தான் இருக்குது. இப்போ நந்தினி ரூமுக்குள்ளே சூர்யா போனாலும் செத்தாலும் பரவாயில்ல, வேற யாராச்சும் போனால் முடிஞ்சு போச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ரஞ்சித் வந்து அந்த நந்தினியோட ரூமு ஓட்ட வழியாக பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பாம்பு இருக்கா, எங்கே போச்சு, இல்லை இந்த பாம்பை ஏதாச்சும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்ட வழியாக பார்த்துட்டு இருந்தா அந்த பாம்பு வந்து ஒரு கபோர்டுக்கு உள்ளே தான் வந்து நின்றுட்டு இருக்கு. அப்போ தான் வந்து கரெக்டாக ரஞ்சித் வந்து கதவுல ஓட்ட வழியாக பார்க்கவும், அப்போ நந்தினி வந்து யதார்த்தமாக மேலே வந்தவ பார்த்துட்டாங்க, ரஞ்சித்தை பார்த்துட்டு சார் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டோன்னே ரஞ்சித் வந்து பெரிய ஷாக்கு. அதோட சிஸ்டர் அப்படின்னு சொன்னோடனே, என்ன சார் என்னமோ பார்த்துட்ருக்கீங்க ரூமில் ஓட்ட வழியா, என்ன அப்படி சொல்லிட்டு கேட்டோடனே ரஞ்சித் வந்து இல்லை இந்த மாதிரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நந்தினிக்கிட்ட மழுப்பிட்டு வந்து அங்கேருந்து போயிடுறாங்க. ரஞ்சித் போனதுக்கப்புறமா நந்தினி இந்த களவாணி பையன் என்ன நம்ம ரூமில் இருந்து பார்த்துட்டு இருந்தான், என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு நந்தினி வந்து ரஞ்சித் பார்த்தா அதே ஓட்டோலேயே நந்தினி வந்து பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே தான் வந்து பாம்பு நிற்குது. உடனே நந்தினிக்கு பெரிய ஷாக்கு, அடடே இப்போ தானடா அந்த ரூம்லேருந்து வெளியே வந்தால் பாம்பு இங்கே நிற்குதே, எல்லாம் இந்த ரஞ்சித் களவாணி பையன் வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா கமெண்ட்ஸ் மூலமாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். சூர்யா பிடிச்சதுன்னா சூர்யா சூப்பர்னு சொல்லிட்டு கமெண்ட்டை தட்டி விடுங்க. அது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டடா.